ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு சிருஷ்டி எஸ்எஸ்சி அகாடமி. ஸோ இப்போ நாம் பார்க்க போகிறது எஸ்எஸ்சி ஜிடியில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து கேட்ட கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒரு வாட்சை மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 3/10க்கு விற்கிறப்போ 16% வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகுது. சரிங்களா? ஸோ அதனால் மார்க்கெட் ப்ரைஸுக்கும் காஸ்ட் ப்ரைஸுக்கும் இடையான ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு எழுதிக்கணும். சரிங்களா? இப்படி கேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க, 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை எவ்வளோ கொடுத்துருக்காங்களாம், 3 ரூபாய்க்கு விற்றுருக்காங்களாம். 10 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை 3 ரூபாய்க்கு விற்றுருக்காங்க. சரிங்களா? இது ஆக்சுவலாக செல்லிங் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு கொண்டு வரேன். சரிங்களா? காஸ்ட் ப்ரைஸ் 100%ங்களா. ஸோ 100 ரூபாய்க்கு விற்க வேண்டிய பொருளை 16% நஷ்டத்தில் விற்றுருந்தாங்க அப்படின்னா 84 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. சரிங்களா? ரெண்டு சைடுமே ஈக்குவலாக கொண்டு வரதுக்காக 10ஆல் மல்டிபிள் பண்ணிக்கிறேன் மேலே கீழே. சரிங்களா? அப்போ 100க்கு 100 கேன்சலு. ஸோ நேருக்கு நேராக கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 6ஆல் கேன்சல் பண்ணலாமா? ஸோ 14 84, 5 30. அப்போது மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு எவ்வளோ கிடைக்குது, மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 14. மாற்றி எடுத்துக்கோங்க. மார்க்கெட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 14. காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு, 5. காஸ்ட் ப்ரைஸ் ஈக்குவல் டு 5. அப்போது ரெண்டுக்குமான ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. ஸோ மார்க் ப்ரைஸ் 14, காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5. ஸோ ஆன்சரு 14:5 நம்மளுக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ.